வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா அரோமேட்டிக்காக ஒரு பீஸ் புலாவ், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பலா பிஞ்சு வச்சுட்டு ஒரு கறி பண்ண போகிறோம். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பலா பிஞ்சு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல பலா முசு, கட்டல், பேபி ஜாக் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. சீசன் டைமில் உங்களுக்கு கடைகளில் நிறைய கிடைக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆஃப் லேட்டாக வெஜிடேரியன் மீட் சப்ஸ்டியூட்னு ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. பிரியாணி, கறி, கிரேவி எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட பிரியாணி ரெசிபி, அதுக்கப்புறம் கிரேவி ரெசிபியில் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். முதல்ல நம்ம புலாவ் பண்ணிடலாம். 2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 7-8 கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே முழு கரம் மசாலா சேர்க்க போகிறோம். அதாவது பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜீரகம், மிளகு. தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசி பார்த்திங்கன்னா சீக்கிரமே உடஞ்சிடும், அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்கள். ஜென்டிலாக எடுத்து தண்ணிக்குள்ளே சேர்த்துட்டு அப்படியே அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மசாலா பொருட்களில் குக்கார அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப அரோமேட்டிக்காக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அரிசி எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஸ்மூத்தாக போச்சுன்னா அரிசி குக் ஆகிடுதுன்னு அர்த்தம். எக்ஸஸ் வாட்டர் ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த சாதத்தை நம்ம ஆற வச்சிடலாம். புலாவ் பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிப்பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு லைட்டாக பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா 1 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா வெங்காயத்தை கொஞ்சம் குவிக்காக குக் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வேணும்னா இந்த புலாவை நீங்கள் வெஜ் புலாவ் மாதிரி கூட பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வெறும் பட்டாணியும் கேப்சிகம் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஒரு பாதி அளவுக்கு கேப்சிகமும் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 3-4 நிமிஷம் அதை குக் பண்ணிக்கணும். ஃப்ரோசன்னா அப்படியே போட்டுட்டு நீங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்ச நேரம் குக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துட்டு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் புதினா இலைகளை சேர்த்து விட்டுட்டு ஜென்டிலாக கலந்து விடுங்க. ஃப்ளேமை லோக்கு மாற்றிடுங்க. சாதம் உடையாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சாதம் வடிக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், வெங்காயத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டா நம்மளோட புலாவ் ரெடி. ஃபைனல் டச்சாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பிளாண்டாக இருக்கிறதுனால நம்ம கூட ஒரு கிரேவியோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக கட்டல்னு சொல்லக்கூடிய பேபி ஜாக் ஃப்ரூட் கறி பண்ணிக்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ரெசிபிக்கு ஒரு சின்ன சைஸ் பேபி ஜாக் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். பேபி ஜாக் ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா சீட்ஸ் பெருசாக இருக்காதுங்க. சாப் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தி சாப்பிங் போர்டிலலாம் நல்லா எண்ணெய் தடவிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை கட் பண்ணி எடுத்துருங்க. நடுவில் இருக்கிற சென்டர் ஹார்ட் தண்டியுமே நம்ம கட் பண்ணி வீசிடலாம். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி சங்க்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் க்ரீன் கலரில் இருக்குங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக மாறிடும். இப்போ கட் பண்ண இந்த சங்க்ஸ் எல்லாத்தையும் ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் கொடுத்து எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். குக் ஆனதுக்கப்புறமா அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த பலா பிஞ்சு உருளைக்கிழங்கையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று எடுத்து நசுக்கி பாருங்கள். உங்களுக்கு ஸ்மூத்தாக அமுகிட்டுனா குக் ஆகிடுதுன்னு அர்த்தம். அடுத்ததாக கறிக்கான ஒரு மசாலா பொடி ரெடி பண்ண போகிறோம். மசாலா பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். வறுக்கும் போது ஃப்ளேமை மீடியம் டு லோக்கு வச்சுக்கோங்க. காரத்துக்கு நான் 2 காஷ்மீரி மிளகாய், 2 நார்மல் மிளகாய் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் சேர்க்கறதுனால நம்மளோட இந்த பொடிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். 2 பிரிஞ்சில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு பட்டை துண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 12-14 லவங்கம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 5 பச்சை ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நான் ஏலக்காவை தோலோடு தான் சேர்க்க போகிறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருள்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எவ்வளோ ஃபைனாக பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பொடியை உங்கள் வீட்டு பிரியாணி, எந்த கிரேவிஸ், கரீஸ்க்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1-2 மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோங்க. பிளெண்டர் ஜாரில் 12-14 பூண்டு,
ஒரு 3 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பண்ணுறதுக்காக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெகுலர் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகெண்ணெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கடுகெண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் ஃபுல்லாகவே கடுகெண்ணெயில் குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஸ்டர்ட் ஆயிலில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பலா முசுவை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ரோஸ்ட் பண்ணும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டிங்கன்னா உள்ளே நல்லா உப்பு இறங்கிடும். அப்படியே ட்ரையாக கடாயில் ஒட்டுற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். குக் ஆனதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பாக்கி இருக்கிற இந்த எண்ணெயில் நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி போடும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் கிரேவி கொதிக்க விட்டாலும் உங்களுக்கு குழையாது. லைட்டாக இந்த உருளைக்கிழங்குக்கு வெளியே ஒரு ப்ரௌன் கலர் கோட்டிங் வர வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் போதும். ரோஸ்ட் பண்ணதும் அதையுமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகெண்ணெய் சேர்த்திங்கன்னா வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. கூடவே ஒரு 2 வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் வெங்காயத்துக்கு மட்டும்தான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதை இந்த வெங்காயத்து கூட சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கறிக்கு நல்ல ஒரு திக்னஸும் பைண்டிங் ஏஜென்ட்டுமா நான் கடல மாவு சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் கடல மாவு சேர்த்துட்டு அப்படியே இந்த எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மிக்சர் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நீங்கள் பல்ஸ் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துருங்க. தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கீழே ஒட்டி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வெளியில் வந்துடும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. தக்காளி நல்லா குக் ஆனதும் உங்களுக்கு கலர் மாறிடும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பலா பிஞ்செல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கறிக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க தான் உங்களுக்கு இந்த மசாலாவோட வாசனையெல்லாம் இந்த பலா பிஞ்சுக்குள்ளே இறங்கும். கொதிக்கும் போது உங்களுக்கு வெளியே தளிக்குங்கிறதுனால ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கானதுக்கு அப்புறமா தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை ட்ரையாகவே இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சோம் இல்லை இந்த மசாலா பொடி அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஆற பார்த்திங்கன்னா இது திக்காயிட்டே போகும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய், ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். நீங்கள் லைட்டாக அப்படி கிளுகிளுன்னு இருக்கும்போது ஆஃப் பண்ணாலே உங்களுக்கு ஆறும் போது நல்லா ட்ரை ஆகிடும். இந்த கறியை நீங்கள் சாதத்து கூட, புலாவ் கூட, அதுக்கப்புறமா சப்பாத்தி, நான், தோசை எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். பலா பிஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஜூஸியாக இருக்கும். இந்த காம்பினேஷனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மிச்ச பலா பிஞ்சோட ரெசிபீஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Happy weekend.